கரூரினுடைய சிபிஐ விசாரணை வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். இத முதல் கண் இந்த சிபிஐ விசாரணையை வந்து தமிழக அரசாங்கத்தால வந்து எஸ்ஐடி ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் மேடம் அவர்களுடைய தலைமையில போட்டிருந்த எஸ்ஐடியினுடைய ப்ரோபாக இருக்கட்டும், ஒரு நபர் ஆணையத்தையும் இரண்டையுமே வந்து புறந்தள்ளி விட்டு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு சிபிஐயினுடைய அமைப்பினுடைய விசாரணை மேலதான் நம்பிக்கை இருக்குது. ஆனா இதே திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் பல மேடைகள்ல சிபிஐ வந்து காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு டாக்டிக்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இதே ஆதவ் அர்ஜுனாவும் அவர்களுடைய பொதுச் செயலாளர்களும் பல்வேறு இடங்கள்ல அதை குற்றச்சாட்டாக வைத்த அவர்கள் தான் தாவேக்காவுக்கு சிபிஐ மேல மட்டும்தான் இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு திமுகவினுடைய அரசாங்கத்தில் மேலேயோ ஹைகோர்ட்டால் கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்ட திரு ஆஷ்ரா கர்க் போன்ற மிகவும் நேர்மையான ஒரு ஆபீசர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மேலேயோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத தெளிவாக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி அந்த சிபிஐனுடைய என்கொயரியை வாங்கி சென்றதுல அவர்களுக்கு தான் முதல் முதல் பங்கு இருக்குது. சோ அப்படி இருக்குங்கும் போது சிபிஐ வந்து அதற்கான முஸ்தீபுகள் அதற்கான முகாந்திரங்களை அத்தனையுமே வந்து நேற்று வந்து வெறும் விஜய் மற்றும் ஆஜராகவில்லை. அன்றைக்கு ஏடிஜிபியாக இருந்து திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களும் ஆஜராகியிருக்கிறார்கள். சோ ஒட்டுமொத்தமாக சிபிஐ அதற்கான வேலைகளை அதற்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து அதற்குரிய வேலைகளை பார்க்கறாங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னாடி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் புசி ஆனந்த் அவர்களையும் அழைத்து அதற்குரிய விசாரணைகளை அங்க இருந்து ஒரு 2-3 நாள் இருந்து அவர்களை விசாரித்து அனுப்பி வச்சாங்க. இன்றைக்கு அதற்குரிய அடுத்த கட்டமாக திரு விஜய் அவர்கள் நோக்கி இந்த நகர்வு நகர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.